நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட ஜோஸ்வா டிவி மூலமாக மகிமையின் நேரம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுதும் கூட ஆண்டவரை பற்றி என்ன நம்முடைய நேயர்களுக்கு பேசுவோம் என்று நினைக்கும் பொழுது, ஆண்டவர் தமது வருகையை குறித்து பேசும்படியாக எனக்கு உணர்த்தினாலே தேவனுடைய வருகையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பேச ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். வருகையை பற்றி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11 வசனத்திலே, இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். 2 வெள்ளையங்கை தரித்த தேவ தூதர்கள் இந்த வசனத்தை, அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய காலத்தில் நாம் பிறந்து வளர்ந்தது முதல் இயேசு வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்று ஆலயத்தில் மட்டுமல்ல அநேக ஊழியங்களிலும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். ஏன் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பூலோகத்திலே கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து நாம் அனைவரும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் வருகைக்கான அடையாளம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 3 வசனம் முதல் 14 வசனம் வரை வாசித்தோம். ஆனால் அதிலே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆனால் இப்போ பார்க்குறோம், நிறைய ஊழியத்தை பார்த்திங்கன்னா வேதாகமத்தை அவங்களுடைய விருப்பத்திற்கு தக்க வேதாகம வசனங்களை மாற்றி வைத்து கொண்டு நிறைய ஊழியங்களிலே ஆண்டவரை விட மனுஷனை மகிமைப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். கடைசி காலம் நெருங்குகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். நான் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தேசத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற யுத்தங்களை நாம் கேள்விப்படும் பொழுது எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்றே சொல்ல முடியாத அளவிலே போர்கள் உலக அளவிலே நடைபெறுகிறது. ஆனால் உலகத்தில் உள்ள அநேக பெரிய தலைவர்கள் மீண்டுமாக ஒரு உலக போர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு தான் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். ஏன்னா என் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்னு பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சமாதானத்துக்காக, சந்தோஷத்திற்காக சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கவில்லை. ஆனால் இதெல்லாம் அவருடைய வருகைக்கான அடையாளம் என்பதை நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் மிகுதியாகி அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அன்பே இல்லாத அளவுக்கு பூமியிலே அக்கிரமங்கள், அனாவசியமான காரியங்கள், குடும்பத்தோடு தற்கொலை, இப்படி நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வருகைக்கான அடையாளம் இதெல்லாம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வருகிற நாளிகையை
பிதா தவிர யாரும் அறியார்கள் என்பதும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வருவார்? நினையாத நேரத்திலே, நினையாத சமயத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா எப்பொழுது வருவார் என்று நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அங்கே நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்திலே சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்த்தோமானால், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆமாம், நாம் யாருமே நினைத்திருக்க முடியாத சூழ்நிலை, எதிர்பாராத விதத்திலே ஆண்டவர் வருவார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ சமீப நாட்களிலே அம்பாசமுத்திரம் பகுதியிலே நிலநடுக்கம் வந்து எல்லாருமே உணர்ந்தார். ஏன்னா நம்ம பகுதிகளுக்கெல்லாம் நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சிகள் வராது என்று நாம் எவ்வளோ இருந்தோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வருகைக்கான சம்பவங்கள் நெருங்குகிறது என்பதை உணரும்படியாக நம் பகுதிகளெல்லாம் இப்படி நடப்பதை பார்க்கிறோம். ஏன்னா மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, அவர் வருகிற அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கூட அறியார்கள் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன்னா நினையாத நேரம், எந்த நேரம்னு தெரியாது. ஆனால் நாம் வருகைக்கு ஆயத்தமாக காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மை சுற்றியுள்ளவர்கள், நம்மோடு உடன் வேலை பார்க்கிறவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் எல்லாவற்றிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருவர் இந்து மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பின் பாதையிலே கல்லூரி படிக்கும்போது என்னோடு கூட விடுதியிலே தங்கியிருந்த ஒரு நண்பர், அவருக்கு சொந்த ஊர் விருத்தாச்சலம் பக்கம். அந்த பகுதியில் இருந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் விருத்தாச்சலத்திலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ட்ரெயினிலே கைப்பிரதிகளை கொடுத்து வருவது, இயேசுவை பற்றி சொல்வது, இந்த மாதிரி ஊழியங்களை செய்து வந்து கொண்டு இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு நாளிலே இந்த புகை வண்டியிலே நிரந்தரமாக பணிக்கு செல்லக்கூடிய ஒரு பொண்ணு, என்ன டெய்லி வந்து இவன் நோட்டீஸை கொடுக்குறான், இப்படி சத்தம் போடுறான், இவனை கண்டிப்பாக இன்றைக்கி இதோடு அவனை நிறுத்துகிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவளோடு கூட தெரிஞ்ச 2 நண்பர்களையும் கூப்பிட்டு வந்து, நான் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து, அதே மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே என்னுடைய நண்பர், இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை கேளுங்கள், உங்களுடைய நல் வாழ்க்கைக்காக நான் இதை சொல்கிறேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்படி சொன்ன உடனே எழும்பி அவன் கையில் வச்சுருந்த வேதாகமத்தையும் பிரதிகளையும் பிடுங்கி கொண்டு, நானும் பார்க்குறேன், என்ன வரப்போகிறான்னு சொல்லிவிட்டு, அல்லது என்னைக்கா வரப்போகிறாரு, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொன்னேன். ஏம்மா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விருப்பம் இல்லை, அங்கேருந்து இங்கே வரைக்கும் டெய்லி இதே வேலைன்னு சொல்லிவிட்டு அவள் கைப்பையை எடுத்து அவருடைய கன்னத்தில் அடிக்கவும், கையில் இருந்த வேதாகமும் பிரதிகள்லாம் அப்படி செதறிட்டு, இவர் ஒரு நிமிஷம் குனிந்து தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய மார்பிலே கையை வைத்து கொண்டு, இயேசுப்பா, நான் உண்மை பற்றி சொல்லுவதற்கு இப்படி இடையூறா, நான் என்ன செய்யணும்னு சொல்லவும், ஆண்டவர் அவரிடத்தில் பேசியிருக்கிறார், இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு இவன் சொல்லவும், அது மறுபடியும் கையை ஓங்க போயிருக்கு. அதுக்குள்ளே அவள் அருகிலே இருந்த 10 வயது சிறுவன் எழும்பி, அம்மா அவங்கள அடிக்காதங்கம்மா, அவங்க பேசலை, ஏசப்பா பேசுகிறாங்க. இப்போ அப்படியே வெலத்து போனான். உடனே நிப்பாட்டி விட்டு அவருடைய காலில் விழுந்து விட்டான். என்னை மன்னிச்சிருங்கய்யா, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு. இவனுக்கு ஒன்றுமே ஓடலை. என்ன இது, நீ எத்தனை நாளாக இப்படி சொல்லிட்டு இதை, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அடித்த ஒரு பெண் வந்து தன்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டதே என்று பார்க்கும் பொழுது அவள் கண்ணீரோடு கூட சொல்லியிருக்கிறார், என் மகனுக்கு 10 வயசு ஆகிறது, பிறவிலே அவன் ஊமை, இன்றைக்கி உங்களை பார்த்து அவன் பேசிட்டான், உண்மையிலே இயேசுவானவர் தான் மெய்யான தெய்வம், அவருடைய வருகைக்கு நானும் ஆயத்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அவள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுக்கணும்னு சொன்னாலோ அவ்வளோ பேரும் அப்படியே பிரமித்து நின்று விட்டார்கள். நான் இதுக்கு எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டார். தேவன் வருகிற நாளையும் நாளிகையும் யாரை அறியார்கள். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், என்னை விட மேலான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள், நான் செய்வதை விட பலத்த அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம் உண்மையாக ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருக்கிறது மட்டுமல்ல,
நமக்கு அருகாமையில் உள்ளவர்கள், நெருங்கினவர்கள், பழகினவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ராஜ்யத்திற்கு கொண்டு வர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பணி எந்த தொழில் பார்த்தாலும் சரி, ஓய்வு நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தமாக்குப்போம். ஆண்டவர் வரும் பொழுது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது நாம் தலைகுனிந்து நிற்காமல், ஆண்டவரே இதோ மந்தையில் சேராத ஆடுகள் எத்தனை பாருங்கள், அவ்வளோத்தையும் நான் மந்தையில் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்குவது பெரிதல்ல, நம் உடன் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆயத்தமாக பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக கண்டிப்பாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அநேகரை உருவாக்க, அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு அழைக்கிறவர்களை நாம் உருவாக்க வேண்டியது நமது கடமை. சுவிசேஷம் என்பது நம்மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நாம் நிறைவேற்ற அவருடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்த நாம் காத்திருக்கிறோம். இன்னுமாக ஆண்டவர் வருவேன் என்று சொல்கிறார். எப்பொழுது வருவார்? அவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஆனாலும் கூட யாரோடு வருவார்? ஆண்டவர் வரும்பொழுது யாரோடு வருவார் என்பது நமக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே பார்க்கும் பொழுது, அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றால் எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஏன்னா அவர் வருகையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், எப்படி அவர் 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல உயிர்த்தெழுந்து ஆண்டவருடைய வருகையில் அவரோடு கூட கலந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வருகை நெருங்குகிறது. தேவன் வரும்பொழுது நம்மை மட்டுமல்ல, நம் உடன் வேலை பார்த்தோம். ஐயோ, ஆண்டவரை பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நானும் ஆண்டவரை ஏற்றிருப்பேனே, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியிருப்பேனே, நீ என்னைக்காவது என்கிட்ட ஆண்டவரை பற்றி ஒரு நாளாவது பேசினாயா என்று கேட்கக்கூடிய அளவிலே நாம் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். நாம் பணிபுரிகிற இடமாக இருந்தாலும் சரி, நாம் வசிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றியுள்ள நமக்கு நெருங்கிய இடம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வேதாகமம் என்ன சொல்கிறது? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. ஏன்னா கஷ்டத்தின் மத்தியிலும் கூட, கடினமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா கஷ்டத்தின் வரும்போது, ஆமாம் அன்றைக்கி அந்த சார் சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னாங்க, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு நல் வாழ்க்கையை தாங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல அந்த ஞாபகம் வரும் பொழுது அவங்க கண்டிப்பாக இயேசுவின் அருகிலே வருவாங்க. இயேசுவிக்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரே என்னுடைய வேதனையிலிருந்து, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, என்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் வருகைக்கு முன்பாக அநேகர் தீர்க்கதரிசிகளை சொல்கிறார்கள், அநேக அற்புதங்கள் நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். நாம் அவருடைய வருகைக்காக எத்தனை பேரை ஆயத்தமாக்கி இருக்கிறோம்? அவருடைய வருகைக்காக நம்மோடு கூட வேலை பார்க்கிற மத்தியிலே நாம் ஒரு நாளாவது பேசியிருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகையிலே நாம் முன்னின்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் பார்க்கும் பொழுது, எனக்காக மரித்த ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அவர் கேட்கக்கூடிய அளவிலே வைக்காதவர்களாக, அவருடைய வருகையிலே அநேகரை நாம் எதிர்கொண்டு அழைக்கிற பிள்ளைகளாக காணப்பட சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 1:14 பின்பாகத்தை பார்த்தோமானால், இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள்னால் இறந்தவர்கள் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், 1 கொரிந்தியர்லையும் அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதே அர்த்தத்தில் தான் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஏன்னா அவர் வரும்போது யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா, மரித்து எத்தனை வருடங்களானாலும் பரவாயில்ல, அவருக்காக பூமியிலே தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்கள் அனைவரும் அவரோடு கூட பின்னால் வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்குவது மட்டுமல்ல,
நாம் வசிக்கிற இடங்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்கிற வாழ்க்கையிலும் பிறருக்கு சாட்சியாக நாம் வாழ்கிறோமா? பிறரை ஆண்டவருக்குள் வழிநடத்துகிற காரியங்களில் நாம் செய்கிறோமா? ஏனென்று கேட்டால், எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் கூட, எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஆண்டவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? தேவனுக்காக நாம் என்னத்தை இழந்திருக்கிறோம்? அநேகரை ஆண்டவர் நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. மக்கள் மத்தியிலே பேசி, ஆண்டவர் நம்முடைய பிதாவானவர், நம்முடைய தெய்வமாகிய இயேசுவானவர் எந்த மனிதனையும் மதமாக சொல்லவில்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமல்ல, அது ஒரு மார்க்கம், ஒரு வழி. கெட்டுப்போனவர்கள் திரும்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ ஒரு நல்ல வழிதான் கிறிஸ்தவம். ஏன்னா அந்த காலத்திலே ஐரோப்பாவிலிருந்து வந்த அநேக வெளிநாட்டவர்கள் நம்முடைய இந்தியாவிலே தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து தங்களுடைய உயிரை பணயமாக வைத்த ஆண்டவரை அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா கடந்த ஜனவரி மாதம் ஒடிசா மாநிலத்துக்கு அங்கே போயிருக்கும்போது கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய கல்லறை, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எரிக்கப்பட்ட இடம், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மருத்துவமனை எல்லாம் பார்த்து வெளிநாட்டிலிருந்து ஆண்டவருக்காக இந்தியா வந்து தங்களுடைய பிள்ளைகளையும் இழந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருடைய மந்தையிலே அநேகரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொழுநோய் மருத்துவமனை, இன்னுமாக அநேக ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் உருவாக்கியிருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அவருக்காக என்ன செய்தோம்? அதே மாதிரி ஒடிசா பகுதியிலே விஸ்வவாணி மூலமாக கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களெல்லாம் பார்த்து தனி ஒரு மனிதனாக எபில் ஜெபசிங் அண்ணன் எவ்வளோ காரியங்களை பார்த்துக்கிறாள். காடுகளில் மலை நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு வாழுவதா என்ற ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவருக்காக அநேகரை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாக வாழ்ந்து ஆண்டவருடைய மந்தையிலே அநேகரை சேர்க்கக்கூடிய அளவிலே, மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு சேருவோம் வாரி திருச்சபைன்னு சொல்லி அழகான முறையில் ஒரு பாடலையும் பாடி அநேக மக்கள் மந்தையில் சேராமல் இருக்கிறாங்க. அவங்களை மந்தைக்குள் வழி நடத்த வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஏனென்று கேட்டால் அவருடைய வருகையிலே நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நமது கிராமத்தின் மக்கள் அனைவரும் அவரை வருகையிலே அவரை எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே நாம் உண்மையாக அவருக்கு பிரியமாக நடப்பதோடு மட்டுமல்ல, நம்மோடு கூட வேலை பார்ப்பவர்கள், நமக்கு அருகாமையில் உள்ளவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, இயேசுவின் வருகை சமீபமாகிவிட்டது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்தில் வாருங்கள். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மறையும். தேவனை ஒரு முறை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு தேடி வந்த தெய்வமாக உங்களோடு கூட அநேக காரியங்களை செய்வார் என்பதை நாம் அறிவித்து அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு கூட வாழ்பவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் வருகையை பற்றி சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை நாம் செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்காக நாம் அவர் பட்ட பாடுகளை நினைத்து அவருக்காக நாம் அர்ப்பணித்து வாழுவோம். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி நான் முடிக்கலாம் என்று உங்களிடத்திலே அன்பாய் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீர்க்கிறோமப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னேன். நீர் பூலோகத்திலே விட்டு சென்ற உடைய நல்ல வழிகளை நாங்கள் கைப்பற்றி உண்மையாக உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்ந்து உடைய வருகையிலே உடைய ராஜ்யத்திலே எங்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்தவர்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கு வருக அவர்களை அழைத்து வர நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அற்புத அதிசய அடையாளங்களையும் உடைய பிள்ளைகள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வருகையின் நாட்களிலே உம்மை எதிர்கொண்டு அழைக்க உடைய நாமத்துக்கு மகிமையாக
உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக பூமியிலே ஜீவித்தது மட்டுமல்ல, உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தவர்களாக காணப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் சேர்த்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக உமக்கு துதி சோஸ்திரங்களை சொல்லி முடிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.